அன்புடையீர் நமஸ்காரம். நாம் இப்போது ராமாயண காவியத்தை சொல்கிறதுக்கு ஸ்ரீ சீதாராமர் துணையோடு சொல்ல ஆரம்பிக்கிறேன். இது நம்ம இந்தியாவில் பெரிய இதிகாசங்கள் ரெண்டு. முதல்ல தோன்றினது திரேதாயுகத்தில் ராமாயணம் என்கிற அது தோன்றியது. அதன் பிறகு துவாபர யுகத்தில் தோன்றியது இரண்டாவது இதிகாசம் மகாபாரதம். நாம் முதல் இதிகாசமானது சாட்சாத் ஆதி நாராயணன் ஆதிலக்ஷ்மி அவதாரம் பூவுலையில் அவதாரம் எடுத்து லீலைகள் நடத்தி ராட்சசர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய மிகப்பெரிய இதிகாசம். இது யாரால் எப்பொழுது பாடப்பட்டது, என்ன ஏது என்கிற விவரத்தை மேற்கொண்டு சொல்கிறேன். முதலில் கருணாகரன் என்பவர் கங்கை கரையின் வனத்தில் வடக்கே கங்கை கரையின் பக்கத்தில் வனப்பகுதியில் வசித்து வந்தார். அவருக்கு திடீரென்று பிரம்மதேவரின் மனதில் தோன்றியதனால் கருணாகரனுக்கும் தானும் ஞானம் பெற வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அதற்கு என்ன செய்வது என்று யோசித்தார் கருணாகரன் என்பவர். அப்பொழுது உடனே பிரம்மதேவர் தனது புத்திரனான நாரதரிடம் சொல்லி கருணாகரனுக்கு ஞானத்தை வழங்க ஆசி கூறுமாறு அனுப்பி வைத்தார். நாரதரும் கருணாகரன் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார். கருணாகரனும் நாரதரை பார்த்து, எனக்கு ஞானத்தை உபதேசியுங்கள் மாமுனிவரே என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு நாரதர் சொன்னார், அமைதியாக மனதை கட்டுப்படுத்தி கொண்டு ஓரிடத்தில் அமைதியாக உட்கார்ந்து உன் எதிரே தெரிவது என்ன? மரம். அதை மரா 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 மராம என்று அப்படியே தொடர்ந்து ஜெபித்து வாருங்கள். சுற்றுப்புறம் நடப்பதை எதையுமே அறிந்து கொள்ள வேண்டாம், எதிலையுமே கவனம் வேண்டாம். இந்த மரா மரா மராம ராம என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு உச்சரித்து வாருங்கள். அமைதியான இடத்தில் உட்கார்ந்து சொல்லுங்கள். இதுவே உங்கள் தானாகவே ஞானோபதேசம் உண்டாகும் என்று தெரிவித்துவிட்டு நாரதர் சற்று அருகிலிருந்து அவரை தியானம் செய்யும்படி சொன்னார். கருணாகரனும் அவர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு, ஏனென்றால் அந்த கருணாகரன் முதலில் சமஸ்கிருதத்தில் மிக கற்றறியாதவராக இருந்தார். அதனால் அவருக்கு ஞானோதயம் வந்த பிறகு தானே அறிந்து கொள்வார். அவர் சொன்ன நாரதர் சொல்றபடியே அமர்ந்து ஒரு இடத்தில் நன்றாக அமர்ந்து நன்றாக மூச்சு இழுத்தை விட்டு எதையும் ஆகாரம் எதுவும் உண்ணாமல் காற்று ஒன்றையே சுவாசித்து கொண்டு சொல்ல ஆரம்பித்தார். மரா 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 மராம ராம 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 என்றாயிடுத்து. அவர் முதலிலேயே ராமன் என்று சொல்லியிருந்தால் அவருக்கு தெரியாது. எதற்கு இருக்கும் மரத்தை காண்பித்து சொன்னதனால் அதே மரா மரா மராம ராம ராம ராமவா ராமநாமமாக ஆயிடுத்து. ஆகவே ராமர் ஜனனம் எடுப்பதற்கு சற்று முன்பாகவே இவர் ராமநாமத்தை ஆரம்பித்து வைத்து விட்டார். அந்த ஆழ்ந்து தியானம் செய்தார். பல வருடங்கள் தியானம் செய்த போது அவர் அந்த வார்த்தையில் மட்டும், ராமா என்ற வார்த்தையில் மட்டும் கவனம் பூரணமாக வைத்து சொல்ல ஆரம்பித்தார். அப்போது அங்கு பல வருடங்கள் உருண்டோடியதால் சில கரையான்கள் ஒன்று சேர்ந்து தங்களுடைய புற்றை எழுப்புவதற்கு, கரையான் புற்று அமைப்பதற்கு இவரை இந்த கருணாகரனை ஆதாரமாக பற்றி கொண்டு புற்று எழும்பிற்று. மிகப்பெரிய கருணாகரனை சுற்றி பெரிய புற்று, அவர் தலைமையிலும் பெரிய புற்று, கரையான் புற்று. இதை துளியும் அறியாதவராக இருந்தார் கருணாகரன். ஒன்றுமே தெரியாது அவருக்கு. ராமன் ஜபத்தில் மூழ்கி விட்டதால் அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. பல வருடங்கள் உருண்டோடியது. ஒரு நாள் பெருமழை பெய்தது. சாதாரண மழைக்கு கரையான் புற்று கரையாது. பெருமழை பொழிந்தது. அப்பொழுது அந்த கரையான் புற்று கரைய ஆரம்பித்தது. கொஞ்சமாக கரைந்து முழுவதுமாக கரைந்தது. கரையான் புற்றுக்கு சமஸ்கிருதத்தில் வல்மீகம் என்று பெயர். அதனால் இப்போது அந்த பழைய கருணாகரன் இப்போது கிடையாது.
அவர் இப்ப வல்மீகத்திலிருந்து எழுந்து வந்ததனால் வால்மீகி என்று பெயர் அறியப்பட்டார் அறியப்பட்டார். இரண்டாவது, கரையான் புற்று என்பது பூமாதேவியின் செவிஸ்தானமாகிறது. அப்போது பூமாதேவியின் செவிஸ்தானமாகிய வல்மீகத்திலிருந்து வந்ததனால் வால்மீகி என்று அறியப்பட்டார். அருகில் இருந்த பரத்வாஜர் முதலியவர்களால் மிகவும் போற்றப்பட்டு இப்பொழுது அந்த வால்மீகி முனிவர் ஜடாமுடியும் அனைத்தும் தருது வெகு வருடங்கள் ஆகிவிட்டது அல்லவா, பூரண ஞானம் பெற்றார். அவர் பாவங்கள்லாம் முழுவதுமாக தொலைந்து பூரண ஞானம் பெற்றார். அப்பொழுது பரத்வாஜரிடம் சென்று நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று வினவினார். பரத்வாஜர் பெரிய ரிஷி அவர் கூறினார், நீங்கள் நம்ம அனைவரையும் படைத்தவரான பிரம்மதேவரிடம் மனதில் வேண்டுங்கள். பிரம்மதேவர் தாங்கள் என்ன செய்ய வேண்டும், தங்களுக்கு என்ன பொறுப்பு என்று சொல்லுவார் என்று உரைத்தார். இவரும் அதே மாதிரி சிறிது நேரத்தில் உட்கார்ந்து பிரம்மதேவரை தியானம் செய்ய ஆரம்பித்த உடனே சிறிது நேரத்திலேயே இதற்காகவே காத்து கொண்டிருந்தார். பிரம்மதேவர் இறங்கி வந்தார். பிரம்மதேவர் பார்த்தவுடன் எழுந்து நமஸ்காரம் செய்த வால்மீகி முனிவர், நான் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் தியானம் செய்ய, நீங்கள் ஒரு காவியம், நீங்கள் ஒரு இதிகாசம் எழுத வேண்டும், உங்கள் கையால் எழுதப்பட வேண்டும். இது சரித்திர புகழ் பெறும், உலகம் இருக்கும் வகையில் அந்த இதிகாசம் புகழ் பெறும் என்று சொன்னார். நான் எப்படி எழுதுவது, எனக்கு ஒருவரை பற்றி எழுத வேண்டும் என்று பிரம்மதேவர் சொல்கிறார். வால்மீகியும் நான் எழுதப்போகும் மகாபுருஷர் உத்தம புருஷராக இருக்க வேண்டும், மிகவும் அழகு மிக்கவராகவும் வாய்மை மிக்கவராகவும் மக்கள் மீது அதிக அன்பும் ஆதரவும் மக்களுக்கு கொடுத்து குடிமக்களை தனது மக்களாக கருதி குடிமக்களுக்கு நன்மை செய்யும் நல்மனம் கொண்டவர் வேண்டும். புருஷோத்தமரில் உத்தமரன் வேண்டும். தோல் வலிமை படைத்தவராக வேண்டும். சிறந்த வீரம் மிக்கவராக வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு 16 வகையாக சொல்கிறார். இப்படிப்பட்ட மனிதர் இப்ப இருக்கிறாரா? இப்ப நடக்கும் காலத்தில் இருக்கிறாரா? அப்படி இருந்தால் சொல்லுங்கள், நான் அவரை பற்றி மனதில் ஜபித்துக் கொண்டு நான் நிச்சயமாக இதிகாசம் எழுத ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னார். ஆம், அவருக்கு பிரம்மதேவர் பதில் சொன்னார், ஆம் இருக்கிறார். இப்போதே ஆதி நாராயணன் ஸ்ரீராமர் என்ற வடிவில் இப்போது மாமன்னர் தசரதருக்கு புத்திரகாமேஷ்டி யாகம், அஸ்வமேத யாகம், அதன் பிறகு ரிஷ்யஸ்ருங்க முனிவரை கொண்டு புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து அதன் பலனாக வந்த பாயசத்தை கொண்டு தன்னுடைய பத்தினிகள் மூவருக்கும் கொடுக்க முறையே முடிவே 10 ஆண்டுகள் 10-11 மாதங்கள் கழித்து முறையே ஸ்ரீராமர், பரதர், லக்ஷ்மணர், சத்ருகனர், முதல் மனைவி தசரதன் முதல் மனைவிக்கு கோசலைக்கு ஸ்ரீராமரும், அடுத்தது கைகேயிக்கு மகாராணிக்கு பரதனும், சுமித்ரை மகாராணிக்கு லக்ஷ்மணரும் சத்ருகணனும் என்ற விகிதத்தில் எந்த விகிதத்தில் பாயசம் பிரிந்தெழுத்து கொடுக்கப்பட்டதோ அதன் மாதிரியே குழந்தைகள் 4 பிறந்தனர், நல்முறையாக பிறந்தனர். 13ஆம் நாள் அவர்களுடைய குல குருவான வசிஷ்டர் மூலம் 4 குழந்தைகளுக்கும் பெயர் சூட்டு வைபவம் மிக பிரமாதமாக நடந்தது. அந்த 4 அருமையாக வளர்ந்தனர். இந்த ஸ்ரீராமரை நீங்கள் இதயத்தில் நினைத்து கொண்டாலே அவர் எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், இனி செய்ய போகும் காரியங்கள் என்ன, எந்த காரணத்துக்காக அவதரித்தார், அது எல்லாமே முழுவதும் உங்கள் இதயத்தில் தோன்றும். இதயத்தில் தோன்றுவதை அப்படியே இதிகாசமாக நீங்கள் எழுதுங்கள். இந்த உலகம் உள்ள வரையில் புகழ் பெறும் என்று ஆசீர்வதித்துவிட்டு பிரம்மதேவர் மறைந்தார். உடனே கருணாகரனும் உட்கார்ந்து அவர் மனதில் ஒருமுகமாக நிலைநிறுத்தினார். அப்பொழுது
அவர் மனக்கண் முன்னே அனைத்தும் தோன்றியது, இதயத்தில் தோன்றியது, மனக்கண் முன் தோன்றியது. அதன்படி வால்மீகியும் எழுத ஆரம்பித்தார். இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் கூட எப்படி நடந்தது? ரிஷ்யசிருங்க முனிவரால் மட்டுமே செய்ய முடிந்தது. ரிஷ்யசிருங்க முனிவரால் எப்படி எப்படி வர முடிஞ்சது? வெகு காலமாக தசரதருக்கு ஒரே புத்திரி மட்டும் இருந்தாள். அந்த புத்திரியை இது தியாகம் வசிஷ்டர் முனிவரிடம் கேட்கிறார். தனக்கு பிள்ளையே இல்லையே, வெகு காலமாகிறதே, தனக்கு பிள்ளை இல்லை என்றால் எனக்கு பிறகு என் வம்சம் என்ன ஆவது, மக்களை யார் காப்பாற்றுவது என்றெல்லாம் எண்ணம் தசரதரோட மனத்தில் இருந்தது. அப்போ தசரதர் தசரரிடம் வசிஷ்டர் சொல்ல ஆரம்பித்தார். உடனே வசிஷ்டர் சொல்கிறார், வசிஷ்டரோட புத்திரியை ரிஷ்யசிருங்க முனிவரிடம் அவள் சென்றால் ரிஷ்யசிருங்க முனிவர் நிச்சயமாக இங்கு வருவார். அவர் மூலமாக நீங்கள் அசுமேத யாகத்தை நீங்கள் செய்து விடலாம். அதன் பிறகு புத்திரகாமேஷ்டி யாகம் செய்வதற்கு ரிஷ்யசிருங்க முனிவர் தான் வர வேண்டும் என்று சொல்ல, அதே மாதிரி தனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட தன்னுடைய மகள் கோசலைக்கும் தசரதருக்கும் பிறந்த சாந்தா என்ற மகள் தந்தையின் வேதனையை தெரிந்து கொண்டு தானே ரிஷ்யசிருங்க முனிவரிடம் செல்வதாக அறிவித்துவிட்டு, தாய் எவ்வளவு துடித்தும் தந்தை மனம் கசிந்தும் அவள் தந்தையின் மனக்குறைத்திற்கு தனக்கும் உரிமை உண்டு என்று கருதி அவளை தானே ரிஷ்யசிருங்க மலையில் இருக்கும் ரிஷ்யசிருங்க முனிவரிடம் சென்றார். பல பெண்களால் சென்றும் அவளை கருகி போனார்கள். ஏனால் அவருடைய தந்தை பெண் வாசனையே இல்லாதவாறு தன்னுடைய மகனை வளர்த்து விட்டு சென்றார். பல வேதங்களும் சகலமும் கற்றுக் கொடுத்து விட்டு சென்றார். ஆனால் ராஜகுமாரி தசரத மன்னனின் மகள் துறவு வேடம் போன்று தன்னுடைய இளவரசி பதவி அனைத்தையும் ஆபரணம் அனைத்தையும் துறந்து ஒரு முனிகுமாரியாக உள்ளே வந்ததும் ரிஷ்யசிங்கர் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறாக முடிந்தது. இவ்வாறாக ரிஷ்யசிங்கர் தசரதரின் மகள் சாந்தாவை மணந்து கொண்டார். அதற்கு இப்படி வசிஷ்டர் இவ்வாறு சொல்லி, நீங்கள் ரிஷ்யசிங்கரை சென்று அழைத்து வாருங்கள் என்ற போதே ரிஷ்யசிங்கரை தானாகவே அரண்மனை நோக்கி வந்தார். வந்து அப்போதுதான் அஸ்வமேத யாகம் முடிந்த நிலையில் ரிஷ்யசிங்கர் புத்திரகாமேஷ்டி யாகத்தை தொடங்கினார். சாந்தாவும் உடன் வந்தாள். இதுக்கு ஹோமத்துக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து கொடுத்து தன் கணவருக்கு உதவியாக இருந்தாலே தவிர்த்து தன் தாயையோ தந்தையோ உற்றவரையோ பார்க்கவில்லை. ஏனால் மனம் சஞ்சலித்து விடக்கூடாது என்பதற்காக அவள் பார்க்கவில்லை. கடைசியாக நல்லபடியாக கிட்டத்தட்ட 1 வருட காலம் புத்திரகாமேஷ்டி யாகம் நடந்தது. புத்திரகாமேஷ்டி யாகம் நடந்து முடிவில் தேவர்கள் ஒருவரால் தங்க கிண்ணத்தில் பாயசம் அக்னியிலிருந்து வெளிவந்து கொண்டு வந்து கொடுத்தார். ரிஷ்யசிங்கர் அதை தசரத மாமனரிடம் கொடுத்து, இந்த பாயசத்தை தங்கள் 3 மனைவிகளுக்கும் கொடுங்கள், சத்புத்திரன் பிறப்பார்கள் என்று சொல்லி விடைபெற்று சென்றார்கள் ரிஷ்யசிங்கரும் அவர் மனைவி சாந்தாவும். தசரதரும் அந்த பாயசத்தில் 50% தன் முதல் மனைவி கோசலைக்கு கொடுத்தார். 25% கைகேயிக்கு கொடுத்தார். 12% கைகேயிக்கு கொடுத்தார். மீதி இருப்பது 25%. அந்த 25%, 12 பங்கை சுமித்திரைக்கு கொடுக்கலானார். மிச்சம் இருக்கும் 12 பங்கை என்ன செய்வது என்று நினைத்து மனைவியில் மிக உத்தமையும் சாந்தமான குணம் கொண்ட சுமித்ரை மகாராணியுடமே அந்த மிச்ச 12 பங்கையும் கொடுத்து விட்டார். இவ்வாறாக ராணியர் மூவரும் தனக்கு கிடைத்த பிரசாதத்தை மிகவும் ஆவலுடன் வணங்கிவிட்டு அருந்தினார்கள். சரியாக 10 மாதம் கழித்து முதல் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஸ்ரீராமர் அவதரித்தார். சாட்சாத் அந்த நாராயணன், ஆதி நாராயணனே அவதரித்தார். அதற்கு காரணமும் உண்டு. தசரதர் முற்பிறவியில் விஷ்ணுவோட மிகுந்த பக்தராக இருந்தார். இக்ஷ்வாகு வம்சத்தவரே விஷ்ணுவை நேராகவே பார்க்கடலுக்கு சென்று பூஜித்து வரும் வழக்கத்தை கொண்டு வந்தவர்கள். அந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்தவர்தான் பல மாமன்னர்களில் ஒருவர் தசரத மாமன்னர்.
அதனாலேயே தசரதருடைய பக்தனுக்காக ஆதிநாராயணன் ஸ்ரீராமர் என்ற பெயரில் தசரதரையே தன் தந்தையாக ஏற்று, தாயாக கோசலை தாயை ஏற்று நல் ஜனனம் செய்தார். கைகேயிக்கு பரதன் மறுநாள் பிறந்தார். அதற்கு அடுத்த நாள் சுமித்திரை லக்ஷ்மணரையும் சத்ருகனையும் ஈன்றார்கள். இவ்வாறாக குழந்தைகள் நல்லபடியாக பிறந்தன. பிறந்த குழந்தைகள் ரொம்ப தங்கத் தொட்டிலில், தனித்தனி தொட்டிலில், தங்கத் தொட்டிலில் குழந்தைகளை இட்டார்கள். குழந்தைகள் அழுத வண்ணம் இருந்தார்கள். அப்போது வசிஷ்ட மகரிஷி, சகலமும் தெரிஞ்ச யோக நிஷ்டையில் சிறந்தவரானதா வசிஷ்ட மகரிஷி, பிரம்மரிஷி அவர். வசிஷ்டர் என்ன சொல்கிறார்? இந்த ஸ்ரீராமரின் தொட்டிலில் லக்ஷ்மணரை இடுங்கள், பரதனின் தொட்டிலில் சத்ருகனரை இடுங்கள், இப்பொழுது பாருங்கள் என்றார். அவ்வாறே செய்யப்பட்டது. அதற்கு பிறகு குழந்தைகள் சத்தம், அழுகை அடங்கி குழந்தைகளின் சிரிப்பு மட்டுமே கேட்டது. இப்படியாக வளர்ந்த குழந்தைகள் 6-7 வயதுக்கு பிறகு பிரம்மோபதேசம் 4 குழந்தைகளும் செய்விக்கப்பட்டு கல்வி கற்பதற்காக வசிஷ்ட மாமுனிவரிடம் நல்முறையில் அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு சென்று மகரிஷியிடம் கற்க வந்த குழந்தைகளைப் போல்தான் 4வரும் நடந்து கொண்டார்கள். 4வரும் எப்படி என்றால், ஸ்ரீராமர் ஆதிநாராயணன், அவருடைய தலையணையாக இருக்கக்கூடிய அனந்தரே லக்ஷ்மணர், அவருடைய கையில் இருக்கும் சுதர்சனமே பரதன், அவருடைய இன்னொரு ஆயுதமான இன்னொரு கையில் இருக்கக்கூடிய சங்கும் சத்ருகனராகவே அவருடைய அங்கங்களே 4 குழந்தைகளாக பிறந்தார்கள். 3 ஸ்ரீராமர் அண்ணாவாகவும் மற்ற 3 பேரும் தம்பிகளாகவும் பிறந்தார்கள் முறையே. இதற்கு பிறகு மிகச் சிறப்பாக கல்வி கற்று 6 வருடம் கல்வி கற்று திரும்பினார்கள். அயோத்தி திரும்பினார்கள், நன்முறையில் திரும்பினார்கள். அதுவரை தசரதற்கு தன் 4 குமாரர்கள் மேலேயும் மிகவும் உயிர், அதுவும் ஸ்ரீராமர் மீது அளவலா பிரியம், மிகவும் பிரியம். இப்படி அனைவரும் 4 குழந்தைகளும் 4 வேதங்களாக வளர்ந்து வந்த நேரத்தில் ஒரு நாள் ஒரு குடிமகள் மூலமாக பக்கத்தில் இருக்கும் காட்டில் அயோத்தியை ஒட்டிய வனப்பகுதியில், தண்டகாரண்யம் என்ற பகுதியில் தாடகை என்ற அரக்கி பிராமணர்கள் மற்றும் அவர்களை வேத தியானம் செய்ய விடாமலும், வேத ஹோமங்கள் வளர்க்க விடாமலும் அவர்களை கொன்று குவித்து அட்டகாசம் செய்து வந்தால் தாடகை எனும் அரக்கி. அந்த தாடகைக்கு 2 புத்திரர்கள், சுபாகு, மாரீசன். அவர்களும் சேர்ந்து மற்ற ராட்சசர்களோடு அநியாயம் செய்தார்கள். இவர்கள் அனைவருமே இலங்கையில் இருக்கும் ராவணனுக்கு ஒரு வகையில் சொந்தக்காரர்களே. அனைவரும் அநியாயம் செய்து வரவே விஸ்வாமித்திரர் இந்த கோரத்தை தடுக்க வேண்டும் என்று, இதற்கு என்ன வழி செய்யலாம் என்று அங்கிருக்கும் மிச்ச ஆசிரமில் இருக்கும் முனிவர்களையும் குமாரர்கள் குமாரத்திகள் அனைவரையும், பெண்டிர்கள் அனைவரையும் கால்நடைகளோடு தன்னுடைய சித்தாசிரமத்துக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டு தான் சென்று இந்த அரக்கியை அழிப்பதற்கு என்னோட வசிஷ்டரிடம் சென்று அறிந்து வருகிறேன் என்று சொன்னார். அப்போது இவர்கள் விஸ்வாமித்திரர் வசிஷ்டரோட ஆசிரமத்திற்கு இப்படி தாடகை என்பவள் அட்டூழியம் செய்கிறாள், அவளை அழிப்பதற்கு மிகவும் வீரம் மட்டும் இல்லாத விவேகமும் கலந்த, கருணாகுணமும் குழந்த, காம எண்ணம் கடுகளவும் அற்ற மிகச்சிறந்த அற்புத வீரன் உங்களிடம் மாணவனாக உள்ளானா என்று வினவினார். விஸ்வாமித்திரருக்கும் தெரியும், அவரும் பலவித சங்கடங்களுக்கு பிறகு பிரம்மரிஷியாக ஆனார். அவர் கேட்க வசிஷ்டரும் தன்னோடு வரும்படி சொன்னார். தசரத மன்னனின் மூத்த குமாரன் ஸ்ரீராமர், அவரால் இது நடத்த முடியும். ஆனால் தசரதர் புத்திரமோகம் கொண்டவர், தன்னுடைய மகனை தருவாரா தங்களுக்கு இல்லையா என்று எனக்கு தெரியாது, இருந்தாலும் வாருங்கள் செல்லலாம் என்று அழைத்து தசரதரிடம் அழைத்து வருகிறார். விஸ்வாமித்திர மகரிஷியும் குலகுருவும் சேர்ந்து வருவதை பார்த்த தசரதரும் நன்கு அவருக்கு பாதாபிஷேகம் செய்து செய்ய வேண்டிய முறைகள் அனைத்தும் செய்து தன்னுடைய ஆசனத்தில் விஸ்வாமித்திரரை அமர செய்து தங்களுக்கு என்ன நான் செய்ய வேண்டும் என்று கேட்க, விஸ்வாமித்திரரும் இம்மாதிரி தாடகை என்ற ஒரு அரக்கி பிராமணர்களை அழித்து ஹோமம் செய்ய விடாமல் மிகவும்
அநியாயம் செய்கிறாள். அவளை அழிப்பதற்கு உமது மூத்த மகன் ஸ்ரீராமன் எனக்கு வேண்டும். என்னுடன் அவனை தைரியமாக அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார். அதற்கு தசரதர் மூர்ச்சியிற்று வீழ்ந்தார். ஏன்னால் தன் 4 மகன்கள் மேலும் மிகவும் உயிர், அதுவும் ஸ்ரீராமன் மேல் மிகவும் பிரியமானவர். அதனால் ஸ்ரீராமரை கேட்கிறாரே என்று மூர்ச்சியுற்றார் தசரத மன்னன். சிறிது நேரம் கழித்து மூர்ச்சியை தெளிந்து, நானும் எனக்கு ஏகப்பட்ட படைகளை தருகிறேன், என் ராமன் வேண்டாம், அவன் இன்னும் 12 வயதே ஆகிறது, இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை, அவன் சிறு குழந்தை, அரக்கர்களுடன் அவன் போரிட முடியாது என்று வாதிட்டார். அதற்கு விஸ்வாமித்திரர் கோபம் வந்தவர் போல் சொன்னார். விஸ்வாமித்திரர் கோபம் பிரசித்தி பெற்றது. அவர் உடனே, நீ இப்போதே என்னுடன் ஸ்ரீராமரை அனுப்பாவிடில் நான் பிறகு உன்னோட வம்சத்தையே நான் சபித்து விடுவேன். எனக்கு ராமன் அவசியம். ராமரை பற்றின பிறப்பினை பற்றி ரகசியம் உனக்கு தெரியாது, எனக்கு ஸ்ரீராமரை பற்றி தெரியும். என்னுடன் ராமனை அனுப்ப வேண்டும் என்று, நாளை காலை வருவேன், அனுப்ப வேண்டும் என்று அவசரமாக கிளம்பினார் விஸ்வாமித்திரர். அப்பொழுது எதிரில் ஸ்ரீராமன் வருவதை கண்டார். அப்படியே ராமரின் பின்பக்கம் அப்படியே அவர் ஆதி நாராயணனை கண்டார். ராமர் அப்போதுதான் தெரிந்து கொண்டார், அதற்காகத்தான் நாம வந்தது நினச்சது சரியா போயிடுத்தே அப்படின்னு நினச்சிட்டு, அதுக்கப்புறம் உடனே வசிஷ்டர் தசரத மன்னனுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் விஸ்வாமித்திரர் கேட்பது நல்லது, நீங்கள் தயங்காமல் அனுப்பி வையுங்கள். ஸ்ரீராமனோட நன்மைக்கானதே இது. இந்த பயணம் ராமனால் சகலமும் செய்ய முடியும். அதனால் மனமும் வந்து விஸ்வாமித்திரருடன் ஸ்ரீராமரை அனுப்பி வையுங்கள் என்று அவருடைய குலகுரு வசிஷ்டர் சொல்லவும், தசரத மாமனரும் குருவே சொன்னதினால் மனமும் வந்து ராமரை விஸ்வாமித்திரருடன் அனுப்பி வைக்கிறார். அப்போது லக்ஷ்மணன், ஒரு க்ஷணமும் ராமரை விட்டு பிரியாத லக்ஷ்மணர், நானும் வருகிறேன், என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அண்ணனை போன்ற வீரம் எனக்கு இல்லை என்றாலும் அண்ணனை பிரிந்து என்னால் இருக்க முடியாது, என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். உங்கள் தந்தை அனுமதித்தால் நீங்கள் லக்ஷ்மணா நீயும் எங்களுடன் வரலாம் என்று சொல்கிறார். பிறகு விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணர்களுடன் செல்கிறார், தன்னுடைய சித்தாசிரம் நோக்கி செல்கிறார். அங்கு அதற்கு முன்பாக விதேக தேச மன்னர் ஜனகருக்கு, விதேக தேச மன்னர் ஜனகர் ராஜ ரிஷி, ராஜனாக வாழ்ந்தாலும் ரிஷியாக வாழும் ராஜ ரிஷி, மிகவும் நல்லவர். அனைவரும் கல்வி கற்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று விரும்புவர். 12 வருட காலம் அங்கு கொஞ்சம் மழையே இல்லாமல் வறட்சி இருந்த நேரம். அப்போது தசரத மன்னர், தயை உள்ளம் கொண்ட தசரத மன்னர் அப்போது நிறைய உதவிகள், தானியங்கள் உதவி செய்தார் மிதிலா தேசத்துக்கு. அப்பொழுது அவர் ஜனக மன்னர் தன்னுடைய குலகுருவை சந்திக்கும் பொழுது அவர் சொன்னார், தங்க ஏற்கலப்பை கொண்டு ஏர் உழு, அப்ப மண் கொடுக்கும் ஒரு பொன் பரிசு உனக்கு என்று அறிவுரை சொல்கிறார். அதற்கேற்றாற் போல் ஜனக மன்னரும் தங்க ஏற்கலப்பை செய்து வெறும் வறண்ட நிலத்தை ஊழ்ந்தார், மாடுகள் கொண்டு ஊழ்ந்தார். அப்பொழுது 2வது தடவை அந்த இதை திருப்பி கொண்டு வரும்போது, கலப்பையை திருப்பி கொண்டு வரும்போது, அந்த கலப்பை ஒரு இடத்தை விட்டு நகரவே இல்லை. அந்த இடத்தை இப்போ கொஞ்சம் எல்லாவற்றையும் நகர்த்தி விட்டு பார்க்கும்போது, அந்த இடத்தில் கொஞ்சம் ஆழமாக பார்த்ததில் அதில் தங்க தாம்பாளத்தில் தங்க போர்வை போட்டு ஒரு குழந்தை கிடைக்கிறாள். அப்படியே எடுக்கிறார். அந்த குழந்தை பார்த்தால் பெண் குழந்தை. அந்த குழந்தை ஜனகரின் கைக்கு வந்தவுடனேயே அவருடைய மனைவி சுனைனாவும் மக்கள் அனைவரும் ஓடி வருகிறார்கள். அப்பொழுது பெரும் மழை, ஜனகர் கைக்கு குழந்தை வந்தவுடன் பெரும் மேகங்கள் சேர்ந்து பெரும் மழை கொட்டியது. அத்தனை காலம் வறண்டிருந்த மிதிலை மிக சுகத்தை கண்டது. இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு வருகிறார். ஆனாலும் தன்னுடைய பிரதான ராஜ புரோகிதர் சதானந்தர் அவரிடம் சொல்கிறார், யாரேனும் குழந்தையை தவறவிட்டாரோ இங்கே சென்று விசாரித்து வாருங்கள் என்று சொல்லி தன் அரண்மனைக்கு குழந்தையை அழைத்துச் செல்கிறார். அப்பொழுது அங்க யாக்ஞவல்க்ய மகரிஷி என்பவர் மிதிலையில் பல காலம் வாழ்ந்து வந்தார். அவருடைய தேவியர் காத்யாயினி தேவி மாதிரி அவர்களிடம் வந்தார்கள். வந்து ஜனகமனிடம் சொன்னார், இந்த
இந்த பெண் குழந்தை தங்களிடது மகாராஜா தங்களுடைய மகளாக வளர்த்து வர வேண்டும், தங்களுடைய மகள் இவள், இவளுக்கு நாமம் சூட்டுங்கள் என்று கேட்க, அப்பொழுது ஜனக மன்னர் உருகி சொல்கிறார், நாம் இந்த குழந்தையை தந்தையில்லை, இந்த குழந்தையே, இந்த அற்புதமான தங்க நிற குழந்தையை எங்களை தாய் தகப்பனாக ஏற்றுக்கொண்டதற்கு நாங்கள் தான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு தன்னுடைய ஜனகரின் பெயரால் ஜானகி என்றும், விதேக நாட்டின் இளவரசி என்பதால் வைதேகி என்றும் இந்த மாதிரி பல பெயர்கள் சூட்டி, கீரல் விழுந்த நிலத்தில் உதித்ததால் சீதை என்று பெயர் சூட்டுகிறார். அனைவரும் இளவரசி சீதா தேவிக்கு வாழ்த்துக்கள் என்று வாழ்த்து சொல்கிறார்கள். இவ்வாறு சீதாவின் ஜனனமும் நல்முறையில் ஆகி, நல்முறையில் சீதாவும் அதற்கடுத்து ஊர்மலையும் பிறக்கிறார்கள். இவர் ஜனக மன்னரின் தம்பியான குஷத்வஜனுக்கு சீதை பிறந்த பிறகே, ஊர்மலை பிறந்த பிறகு அவர்களுக்கும் 2 மகள்கள் பிறக்கிறார்கள். 2 மகள்கள் பிறக்கிறார்கள். மொத்தம் அவங்க 4வருமே ஜனகரின் மகளாகவே, 4வரும் சகோதரிகள் பிரியாமல் ஒன்றாகவே வாழ்ந்து வந்தார்கள். அவர்களையும் யாக்கியவல்சர் ஆசிரமத்துக்கு கல்வி கற்க அனுப்புகிறார். ராஜகுமாரிகளே சென்று கல்வி கற்பதால் அங்கு உள்ள விதேக தேசத்தில் உள்ள அனைவருமே ஆண் பெண் என்று பேதமில்லாமல் கல்வி கற்க அனுப்பினார்கள். அதனால்தான் அந்த மிதிலை தேசத்தை விதேக தேசம், கல்வியில் மிக சிறந்த தேசம் என்று போற்றுவார்கள். இவ்வாறு சீதையின் ஜனனம் ஆயிற்று. இப்பொழுது இது இப்படி இருக்கட்டும். இப்போ இங்க ராமரை விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணரை அழைத்து கொண்டு வருகிறார் அல்லவா? அவர்கள் இந்த தாடகையை பற்றி எல்லாம் விவரம் கேட்கிறார்கள். தாடகை ராமர் சொல்கிறார் விஸ்வாமித்திரிடம், பெண் என்பதால் அந்த ராட்சசியை மனம் திறந்து வைக்கலாமா என்று கேட்கிறார். இல்லை, இவள் மனித உடல் ரத்தத்தை நீராக குடிப்பவள், மனித உடலையே தன்னுடைய ஆடையாக அணிந்து கொள்பவள். அத்தகைய ராட்சசியை பெண் என்னும் வடிவில் இருக்கும் பேய், இவளை பெண் என்று இறக்கப்பட வேண்டாம் ராமா, அழித்துவிடு என்று சொல்கிறார். அப்பொழுது தாடகியும் தோன்ற, தாடகிக்கும் ராமருக்கும் போர் நடந்து இறுதியில் தாடகியை ஒற்றை வில் கொண்டு அவள் நெத்தியில் எடுத்து அவள் தாடகியை கீழே வீழ்ந்தாள். அதன் பிறகு தாடகியின் முதல் புத்திரன் சுபாகு ரொம்ப நல்லவன் போல் நடித்து ராமரிடம் வருகிறான். அப்பொழுது கிட்ட வந்தவுடன் கத்தியை எடுத்து ராமரை தாக்க முயற்சிக்கும் போது ராமர் தன்னுடைய உடையவாளை எடுத்து, ஸ்ரீராமருக்கா தெரியாது, அவனை சுபாகுவை அப்படியே அடிவேட்டில் கத்தியை சொருகினார். சுபாகுவின் விதியும் முடிந்தது. மாரிசனை ஓட்டி விட்டார். எப்பவுமே மாரிசனை தள்ளிவிட்டார். அவன் ஓடிவிட்டான். 100 காலம் தூரக்கு அவன் செல்லும்படி ஆணையிட்டார். சென்ற மாரிசனை விட்டுவிட்டார். இவ்வாறாக தாடகை வதம் முடிஞ்சு, சுபாகு வதம் முடிஞ்சு, விஸ்வாமித்திரர் இருவரையும் அழைத்து கொண்டு இதற்கு இங்கு ஒரு மிதிலையில் ஒரு சிவனின் தனுசு உள்ளது, அதை காண்பதற்காக உங்கள் இருவரையும் அழைத்து செல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி அழைத்து கொண்டு செல்கிறார். போகும் வழியில் ஒரு ஆசிரமத்தை ராமர் கண்ணுற்றார். அங்கிருந்து ராமா என்ற ஒரு சத்தம் ராமரின் காதுகளில் தேறுகிறது. அங்கு யார் என்றால் அகலிகை என்ற பிரம்மாவின் புத்திரி கௌதம மகரிஷியின் மனைவியாகிறார். அந்த இவர்கள் இவ்வாறு வாழ்ந்து பிள்ளையும் பிறக்கிறார். சதானந்தர் பிறக்கிறார். சதானந்தர் என்ற பிள்ளையும் இருக்கிறார். அப்பொழுது விடியற்காலையில் கௌதம மகரிஷி நீராட செல்லும் போது இந்திரன் தவறான எண்ணம் கொண்டு கௌதம மகரிஷியின் வேடம் தரித்து உள்ளே சென்று தக்காத உறவை கௌசல்யாவிடம் வைத்துக்கொண்டு வெளியே வருகையில் கௌதம முனிவர் பார்த்து விட்டார். அவனுக்கு நிகுஞ்சனாவா என்ற சாபம் அளித்துவிட்டு கடிந்து கொண்டு அவனை சாபம் அளித்துவிட்டு உள்ளே சென்று மனதை கல்லாக மாற்றி இக்காரியம் புரிந்ததற்காக நீ இந்த ஆசிரமத்திலே கல்லாக கடவாய் என்று சாபம் கொடுக்கிறார். உடனேயே சாப விமோசனம் சொல்கிறார். இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்த ஒரு புண்ணிய ஆத்மாவின் ஸ்பர்சம் படும்போதே நீ உயிர் பெறுவாய், திருப்பியும் மறுபடியும் என் மனைவியாக ஆவாய், அதுவரை இந்த ஆசிரமத்திலேயே கல்லாக இருப்பாக என்று சபித்துவிட்டு சென்று விடுகிறார் கௌதம ரிஷி. அந்த ஆசிரமத்திலிருந்தான் குரல் வருகிறது. மிதிலை போகும் வழியில் அந்த ஆசிரமம் இருக்கிறது. அங்கு ஆசிரமம் செல்ல விழைவதாக விஸ்வாமித்திற்கு
ஏற்கனவே தெரியும் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று. அதனால் செல்கிறார். ஸ்ரீராமர் சென்று அங்கு அனைவரும் தடுக்கின்றனர் ஸ்ரீராமரை செல்ல விடாமல். ஆனால் ஸ்ரீராமர் அங்கு சென்று நல்லபடியாக இவங்க அகல்யாவின் இந்த உலகத்தின் இந்த சமூகத்திற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி அவர்களை பாய் தொட்டு கையால் தொட்டு வணங்கிய உடனே அந்த அகலியின் மேல் இருந்த கற்கள் எல்லாம் உதிரியாக வீழ்ந்து உடனே அகலிகை மூச்சு பெறுகிறாள். பிறகு அப்போது ராம தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார். முதலில் அவள் கண் வீழ்த்தவுடன் நீண்ட காலம் அப்படி கல்லாக இருந்து கண் வீழ்த்தவுடன் முதலில் ஸ்ரீராமரோட விஸ்வரூபத்தை காணும் தரிசனத்தை பெற்றால் அதோட பிறவி அதோட முற்று போகும் என்பதற்காக தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார். அதில் அப்படியே ராமன் பாதங்களில் விழுந்தார் அகல்கை. அப்புறம் ராமர் சாதாரண மனித எப்பவும் இருக்க உருவை எடுத்துக்கொண்டு அகலியை சமாதானப்படுத்தி, நான் உங்கள் புத்திரன் சமமானவன், என்னால் எதுவும் என்னை தாங்கள் வணங்கக்கூடாது என்று சொல்லி மெதுவாக வெளியே அழைத்து வந்து அகலிகை காலம் அவரை மாற்றிவிட்டது, குற்றமற்றவள் என்று கூறுகிறார். அங்கு சத்தானந்தரும் வருகிறார். தன் தாயை உயிர்ப்பித்ததுக்காக ராமரை வணங்கி வாழ்த்துக்கிறார். அங்கு கௌதம மகரிஷியும் வருகிறார். சாபம் கொடுத்து விட்டேன் தவிர மனது கலங்கப்பட்டேன். இஷ்வாக வம்சத்து உத்தமரே, நீங்கள் என் மனைவிக்கு உயிர் கொடுத்து நல்லது செய்து விட்டீர் என்று பாதங்களில் விழுகிறார். ராமரை வணங்குகிறார். ராமரும் அனைவரையும் வணங்கி விடை பெற்று நல்முறையில் நல்ல காரியம் ஒன்று செய்து முடித்த முடிவில் மிதிலை நோக்கி மூவரும் பயணிக்கின்றனர். மிதிலை வந்தாயிற்று. இப்போ இனிமேதான் வழியிலே ஜனக மன்னர் விஸ்வாமித்திரரும் கூட தசரத மன்னன் புத்திரர்களும் எதிரில் கூட வருவதைக் கண்டு ஜனக மன்னரை எதிர்கொண்டு அழைக்க வந்தார். வந்தபோது தாங்கள் விஸ்வாமித்திரரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் தசரத குமாரர்களை அழைத்து கொண்டு வந்துள்ளேன். தாங்கள் அரண்மனையில் இருக்கும் சிவதனுசை பார்ப்பதற்காக தரிசனம் செய்வதற்காக அழைத்து கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்கிறார். ஜனக மன்னர் மிகவும் சந்தோஷத்துடன் அவர்களை வரவேற்கிறார். இத்துடன் முடியட்டும். அடுத்த பதிவு நாளை. சந்தோஷம். தேங்க்ஸ்.